குறிப்பா விவசாயிகளை பொறுத்தளவிற்கு காவிரி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி விவசாயிகள் அறுவடை பணிகள் மீதம் இருந்தால் தாராளமாக வரக்கூடிய 10 நாட்கள் நீங்க அறுவடை பணிகளை முடித்துக் கொள்ளலாம். நவம்பர் 3ஆம் தேதி முதல் இரவு நேர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதன் காரணமா அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பா நெல் கொள்முதல் நிலையங்களை வைத்திருந்தாலும் சற்று மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வையுங்கள், மிகவும் அவசியம். அதே போல சம்பா தாளடி பயிர்களுக்கு பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு, உரமிடுதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளலாம். பின்பட்ட சம்பா தாளடி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் விதைப்பு, நடவு, தெளிப்பு போன்ற பணிகளையும் மேற்கொள்ளலாம். பருவமழை 15ஆம் தேதிக்கு பிறகுதான் தீவிரமடைய இருக்கு. அதற்குள் நீங்க இளம் பயிரை வளர்த்து விடுவது மிகவும் நல்லது. விவசாயிகளை பொறுத்தளவிற்கு தேங்காய் வெட்டும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் முதல் 15 நாட்களை பயன்படுத்தி நீங்க தேங்காய் வெட்டும் பணிகளை மேற்கொள்ளலாம். அனைத்து விதமான வேளாண்மை பணிகளுக்கும்